பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் இந்த பக்கம் நம்ம கதிர் எல்லாம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு போனவங்க இன்னும் ஃபோன் பண்ணாலையும் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க. இன்னும் வீட்டுக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம அரசி, கோமதி, பாண்டியன் சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. அது பின்னாடியே நம்ம குமாரவேலும் வந்துடுறாரு. அவரை பார்த்த உடனே கதிர் ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் கிட்ட, அப்பா கோர்ட்டில் என்னதான்ப்பா ஆச்சு, எதுக்காக இவன் மறுபடியும் இங்கே வெளியில் வந்துட்டான், இவனுக்கு தண்டனை கிடைக்கலையா இல்லை கேஸ் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்கவும், உள்ளவா நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான், முடியாதுப்பா, இவனுக்கு கோர்ட்டு தண்டனை கொடுக்கலன்னா என்ன, நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவசரப்பட்டு எதுவுமே பண்ணிடாத சரியா, அதுக்கப்புறம் உனக்காக என்னால் மறுபடியும் கோர்ட்டு வாசல்லாம் போய் நிற்க முடியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் அரசு இருந்துட்டு செஞ்ச தப்பை அவன் உணர்ந்துட்டான், அதனால் நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு அரசியே தான் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் நின்றுட்டு, அரசி உனக்கு என்ன பைத்தியம் எது பிடிச்சிருச்சா, எதுக்காக பொய்யும் இவன் மேலே கொடுத்த கேஸை நீ ரிட்டன் வாங்கிட்ட, அன்னைக்கே நான் சொன்னேன் இவனை வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு கூட போகிறேன்னு, ஆனால் யார் என் பேச்சை கேட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக குமரன் இருந்துட்டு, நான் எனக்கு தண்டனை கிடைக்கட்டும் தான் நான் எல்லாமே பண்ணேன், ஆனால் அரசி தான் பெரிய மனசு பண்ணி என் மேலே கொடுத்த கேஸை ரிட்டன் வாங்கிக்கிட்டா, வேணா நீ எனக்கு தண்டனை கொடுக்கதுரு அப்படின்ற மாதிரி குமார் சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.